ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2023 மார்கழி மாதம் போட்ட கோலங்கள் இது. கோலம் வந்து ரொம்பவும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சுமாரான அளவுக்கு தான் எனக்கு போட தெரியும். இந்த கோலங்கள் ஃபுல்லாகவே யூடியூப்பில் பார்த்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தாங்க நான் போட்டிருக்கேன். காலையில் மணி 4 மணிக்கு எழுந்திரிப்பேன். ஒரு சில நாளில் 5 மணிக்கு எழுந்திரிப்பேங்க. எழுந்திரிச்சு தண்ணி தெளித்து வாசலை பெருக்கிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போடுவேன். கோலங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டதுங்க. சில கோலங்களுக்கு எனக்கு ப்ரைஸும் கிடச்சிது. இப்போ ஹாப்பி நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயாச்சுங்க. இது அம்மா வீட்டு வாசல். அங்கேயும் போய்ட்டு நான் தான் கோலம் போட்டிருந்தேன். பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அம்மா வந்து எப்பயுமே பொண்ணுங்க போடுறது எல்லாமே அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுவும் அம்மா வீட்டு வாசலில் போட்ட செம்பருத்தி பூ தான். 3 நாள் லீவு அங்கே ஜாலியாக கொண்டாடிட்டு வந்தாச்சுங்க. இது சிக்கு கோலம் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப மேகமூட்டமாக இருந்தது. அது பூக்கோலம் போட்டால் அலைஞ்சிரும் அப்படின்றதுக்காக சிக்கு கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் வந்து ஜிஆர்டிலேருந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்கெட்டு காலண்டர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த கோலத்தில் இன்னும் வரைய வேண்டியது நிறையவே இருந்துச்சுங்க. மழை வருது அப்படின்றதுனால கொஞ்சம் பாதியிலே நிறுத்திட்டேன். அப்படி இருந்தும் அழகாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டு தான் போனாங்க. இது வந்து ஒரு ஃபிஷ்ஷு. பச்சை கிளி வந்து பூ பந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரிங்க. இதுவும் நடுவில் வந்து பிள்ளையார் இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது போகி அன்னைக்கு போட்ட மயில். எனக்கு இந்த கோலம் போட்டதுக்கு எப்படியுமே 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுங்க. இது 1 மணி நேரத்தில் போட்டுட்டேன். சூரிய பொங்கல் அன்னைக்கு போட்டது. இது மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்டதுங்க. இது நகரில் வந்து கோலம் போட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாடு வரைஞ்சதுக்காக எனக்கும் ப்ரைஸ் கிடச்சிது. இதுவும் ஒரு பக்கெட் வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது போகி அன்னைக்கு வரைஞ்சதுங்க. குளத்தில் 2 வாத்து மீன் பிடிக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தேன். இது வீடியோ வந்து அவ்வளோ அழகாக எடுக்கிறதுக்கு தெரியாத இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. 2 பக்கமும் தாமரைப்பூ, ஒரு சைடு தென்னை மரம் இருக்கிற மாதிரியும் பறவைகள் பறக்கிற மாதிரியும் மேலே இருக்கும். இது கிருஷ்ணர் பாதம். இந்த கோலங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.